ஆகா நேக்க அவ்வளவு பார்த்தா ஆள் நிக்கிறானே, பயங்கரமா பசிக்குதாடா, கையில வேற காசு இல்லையே. இப்ப எப்படி சாப்பிடுறது? கரெக்ட், உள்ள இருக்க சாப்பாட்டுல ஒவ்வொன்றையும் ஒரு சாம்பில வாங்கி அதை 3 பார்சல் ஆக்கி ஒன்ன சாப்பிட்டு 2 என் பொண்டாட்டி கொண்டு கொடுத்துட வேண்டியதா. துணிஞ்சு இறங்கடா மாடா. சொல்றல உள்ள வான்னு சொல்றல வான்னு சொல்றல. நான் சினிமா கூட்டிட்டு போறேன் வரேன். ஏமா ஏன் இந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? என்ன விஷயம்? அடம் பிடிக்கிறா. ஷாப்பிங்க்கு வந்தோம் சார். சாப்பிட்டு போலான்னு ஹோட்டலுக்கு வந்தா வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா சார். உள்ள வர மாட்டேங்கிறா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார். இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் அவ்வளவுதானே? சரி, இவள சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார். சாப்பாடா? ஐயோ, நான் நினைச்சே சொல்லிட்டு பிடிப்பீங்களா? சரி, எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. உள்ள போய் இந்த பிள்ளை என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைன்னா என் பேரை மாத்திக்கங்க. இப்ப பாருங்க திறமைய. யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி குதறி. நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, மரியாதையா போய் சாப்பிடுவோம். போகல போ, பாக்குறத பாரு, பாக்க பிச்சு பிடி மச்சு போ. போதுமா, வேமா போங்க, சாப்பாடு திங்கிற போது. ஆமா, சாப்பிட என்ன வேணும் உனக்கு? அங்க என்ன பார்வை, இங்க பதில் சொல்லு. ஃபேமிலி தோசை வேணும். ஃபேமிலி தோசை வாய். இந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி தோசை கொண்டா. எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது. அதாவது 20 ஊத்தப்பம், 40 ஆனியன் தோசை, ஒரு 36 பொங்கல், ஒரு 20 இட்லி, அப்படி பல்கா பார்சல கட்டி கொண்டு வா. வீட்டுக்கு கொண்டு போய் நானும் என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டி குளிக்கிறோம். ஓகே? வாங்குற இடத்துல உன்னை மாதிரி வயிறு வலிக்கும்டா. சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பல. அட என்ன திடீர்னு பாப்பா போலீஸ் ஆகி உட்கார்ந்துருக்கு? என்ன பார்த்தா பாப்பா மாதிரியே தெரியுது உனக்கு? இல்லங்க, இங்க ஏற்கனவே ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிற போலீஸ் ஆபீசரை பார்த்து எவ்வளவு தைரியம் தான் உம்மா கொடுப்படா நீ? ஐயோ, உம்மா நான் உங்களுக்கு கொடுக்கலங்க, அந்த பாப்பா கொடுத்தங்க. ஐயா சொல்ற நீ. போதும்மா போதும். இந்த பார், ஹோட்டலுங்கிறதுனால தான் உன்னை உயிரோட விடுறேன். வெளிய வாடா, நீ தின்னதா நான் வெளிய எடுக்கறேன். வெளிய வரையா? சாப்பிடலான்னு வந்தேன், மூடே அவுட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. வேற பக்கம் போயிருச்சே. ஹலோ, உன் வீட்டு புள்ள என்னை அடிச்சிக்க, உதச்சிக்க, கண்டிச்சிக்க, ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன, இதுதான் உனக்கு கெதி. ஜாக்கிரதை. பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ். ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தையே விட்டு வைக்க போற. ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குளக்கட்ட விரட்டா மாறிப்போ. தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? யாரு நீ மணி கேட்கிற கடை? ஆத்தாப்ப வாட்சி கேட்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிறேன். மணி மணி மணியா புழக்க மாட்டாங்க. என்ன கொலை பண்றாங்க? பிச்சு புடுறாஸ்கள் ஒண்ணு. மணி எங்க வந்து கேக்குறடி? ஐயோ பயலே, மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கா? என்னது மணி கேட்டானா? ஏன் என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடுங்கடா. நடந்தது ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும்? அங்க போய் வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா, ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்க வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டேறியா? எனது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா?
எடியா ஒண்ணு ரெண்டு விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கான். 3000 ரூபாய் காசு எனக்கு பெருசாடா. போடா. அன்னைக்கு யோ, 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்சே 300 ரூபா தானடா. யோ, காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் பணம் வருமா? இன்னும் என்னடா அவன்கிட்ட பேச்சு. தலைவர் மோசமான ஆளியா. நேத்து ஒருத்தர் வழி கட்டதுக்கு கழட்டியா? வாய்க்கு வரப்புல எழுதி வைத்தாரியா. சீக்கிரம் கழட்டியா. எல்லாத்தையும் ராத்திரி வந்து மணி கேட்டு. போறாரு. அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுண்ணே. தலைவா இவ்வளவுதான் கடைசியில. இந்தாங்க பையன் துண்டோம். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இந்தா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க இருக்கு. தலைவா, வாங்கடா, ஓட்டு. வாங்கடா. கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு பூவையர் மனமோ பூசணி பூ. யாரா அவன்? ஆஹா, ரோடு நிறுத்து பக்கத்து வீட்டு கொள்ளையில குடிச்சிட்டான். ஐயா, நான் வந்து போட்டோகிராஃபர்யா, போட்டோகிராஃபர். என்னது போட்டோகிராஃபரா? என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாரும் ஸ்டுடியோல வந்து எடுப்பாங்க, நாங்க வீடு வீடா வந்து எடுத்து கொடுக்கறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர். அப்புறம் என்ன பின்வாசல் வழியா வந்த? பின்னால வந்தனா? நான் எங்க பின்னால வந்தேன்? முன்வாசல் வழியா தான் வந்தேன். உங்க சந்தோஷத்துல என்னை கவனிக்காம நீங்க தான் விட்டுட்டீங்க. சரி விடுங்க. ஏதோ நம்ம கல்யாண நாள் அதுமா வந்திருக்கான், நம்மள ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்களேன். அப்படிங்கிற? டேய், நீ என்ன பண்ற? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அழகா ஒரு போட்டோ எடு. போட்டோவா? எடுத்துருவோமா? ஒன்னு எடுத்தா பத்தாது, மொத்தமா எடுத்தா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். எடுத்துருவோமா? அடாடா, இந்த வயசுலயும் மோகன்லால் மும்தாஜ் மாதிரியே இருக்கீங்களே. அப்படிங்கிற? என்ன பண்ற? இல்லங்க, இந்த நகையை சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணு, சரி பண்ணு. ஏமா, இன்னமும் கரும அந்த கவரிங் நகையே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. கவரிங்க? எவன் சொன்னா? இந்த சொட்டையில கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்க அம்மா எனக்கு ஆசை ஆசையா செஞ்சு போட்ட 60 பவுன் நகை அத்தனையும் சொக்க தங்கம். ஓ, சொக்க தங்கமா? பத்மினி மாதிரியே இருக்கீங்க. மறுபடியும் என்ன பண்ற? முடி முடி முடி. அத நான் பாத்துக்கிறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் ஏன் மூஞ்சில பண்ணு. உன் மூஞ்சில பண்றதுக்கு என்ன இருக்கு? சரி, அப்படியே 2 பேரும் சிரிங்க பாப்போம். ஐயோ, கேமரா வச்சு எங்க இருக்குன்னு தெரியல. சமாளிப்போம். ஐட்டம் நிறைய இருக்கு. அத்துட்டு ஓடிடலாமா இல்ல கொஞ்சம் நேக்கா தான் டீல் பண்ணும். சரியா இருங்க. ஏங்க, என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுக்க சொன்னா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க? யோ, ஏன் பொண்டாட்டி நகை நான் ஏன் கழட்டேன்? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த கேமரா வழியா பார்த்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரி தெரியுது. அப்படியா? என்னங்க இது அதிசயமான கேமராவா இருக்கு? நீங்க அவனை இங்க அமிச்சிட்டு அந்த கேமரா வழியா அங்க போய் பாருங்க. சரியான யோசனை. இரு வரேன். இது நியாயம். இந்தாப்பா, நீ வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காரு. நீ சொன்னதெல்லாம் உண்மையானே நான் இந்த கேமரா வழியா பாக்குறேன். இப்ப கேமரால பாருங்க, பாருங்க வைங்க. சிரிச்சுக்கிட்டே போஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆமாயா, நீ என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரியே இதுல தெரியுது. இப்ப பாருங்க. இப்ப ஒண்ணும் தெரியல. இல்ல இப்ப கல்ல வச்சு பாருங்க. பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. கேமரா எடுக்காம பாருங்க. ஆமாய்யா, நீ என் பொண்டாட்டி நகையெல்லாம் கழட்டுற மாதிரியே தெரியுது. இப்ப பாருங்க, ஓடுறோம் பாருங்க. ஆமா தம்பி, நீ நகையெல்லாம் கழட்டிட்டு ஓடுற மாதிரியே தெரியுது. ஓடு தம்பி, சூப்பரா ஓடுறீங்க. அப்படிதான், அப்படியே ஓடுங்க. ஐயோ, திருடனா? ஐயோ, ஒரு ஓட்ட கேமராவை கையில கொடுத்துட்டு பொண்டாட்டி நகையெல்லாம் ஓட்டிட்டு. தெரிவுறு வந்த இடத்துல 100 ரூபாய் சம்பாத்தியம்னு இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா, திருட்டு போய் வசமா மாட்டிட்டான் பாருங்க. 60 ரூபாய் கம்போட நிக்கிறாங்களே. டேய் குலக்கட்டு, ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல கைய வச்சு அநியாயமா அனாதையா அடிபட்டு சாவ போறியடா. ஐயா ஐயா, என்னை காப்பாத்திராதீங்கயா, என்னை காப்பாத்திராதீங்க. நீங்க எல்லாரும் குரு 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 பாக்குறத பார்த்தா என்னை காப்பாத்திருக்கணும் பயமா இருக்கியா.
நான் சாக போறேன். என்ன தடுக்காதீங்க சாமிகளா, என்ன தடுக்காதீங்க. பெத்த தாயா 6 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். கட்ட முண்டாட்டி கோமாவில 7 வருஷமா கிடக்குறான். எனக்கு பிறந்தது 6 பொட்ட புள்ள. 3 பொம்பளை பிள்ளைக்கு கண்ணு தெரியல, 3 பொம்பளை பிள்ளைக்கு கையால் விளக்கல. இது யார் செய்த குத்தம்? நான் செய்த குத்தமா? நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஹாஸ்பிடல்ல போட்டையா, அவங்களை காப்பாத்துறதுக்காக வெளியில 10,000 ரூபாய் கடை வாங்கினேன். அந்த பணமும் வைத்திய செலவுக்கு பத்தல. அந்த பணம் வட்டி மேல குட்டி போட்டு 45,000 ரூபாய் ஆகி போச்சு. அந்த கடனை நான் எப்படியா கட்ட முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க ஐயா. அதனால என் குடும்பமே சாகறதுக்கு முன்னால நான் சாகலாம்னு வெளியில பக்தோன் வாங்கி குடிக்கிறது கூட கடன் கேட்டையா. அதுக்கு கூட 10 பைசா எவனும் இல்லைன்ட்டான். அதுக்காகத்தாயா எந்த புண்ணியமான வண்டியோ அந்த வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு நான் இப்படி நிக்கிறேன். ஐயா, நீங்க யாரு எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாமியா, எந்த உதவியும் செய்ய வேணாமியா. ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, அதுல ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல. பொறுத்துக்கிட்டு நின்ன இடத்துல சாம்பலா போயிடுறேன். எரியும் போது அவசரப்பட்டு யாரும் போர்வைய போட்டு தண்ணிய ஊத்தி அடைச்சிடாதீங்க. என் சோழி இங்கே முடியட்டுவியா. ஐயா ஐயா ஐயா. இந்த அளவுக்கு தற்கொலை முயற்சி பண்ணிருக்கானா? அவன் குடும்பம் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசி பாருங்கயா. நம்மால முடிஞ்சது செய்வோயா. போடுங்கய்யா, உங்களால முடிஞ்சது போடுங்கய்யா. ஐயா போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா, எல்லாரும் போடுங்கய்யா. பாவையா முடிஞ்சது போடுங்கய்யா, பாவையா போடுங்கய்யா. தீப்பெட்டி கொடுங்கய்யா, வசூல் பண்ணாதீங்கய்யா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? யாருக்கா பிரச்சனை இல்ல? கடன் வாங்கினவெல்லாம் சாவணும் நினைச்சானா இந்த நாட்டுல பாதி பேர் செத்தாயா கிடப்பான். இத பாரியா, கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கே சாப்பாடு போடுற கடவுள் உனக்காயா போட மாட்டான். இதுல 4,000 ரூபாய் பணம் இருக்குன்னு நினைக்கிறையா? போயா போய் ஹாஸ்பிடல் போய் குழந்தை குட்டி காப்பாத்தியா. ஐயா, நான் கேட்டது தீப்பெட்டி, எனக்கு பணமெல்லாம் வேணாம். பேசாதயா, நானும் புள்ள குட்டியை பெற்றவையா. இதாயா ஐயோ ராசா துடிக்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. ஐயா வர்ற ஐயா, ஐயா ஆட்டோ இருக்கான்னு பாருங்க, கூப்பிடுங்க ஐயா.